நெட்டு நெட்டுமா சீக்கிரமா அப்பா, எனக்கு நேரம் ஆகுதுல, டைம் ஆச்சுப்பா. புருஷ் புருஷ், என்ன அவசரம் ஏன் கத்திட்டே இருக்கிய? இந்த வர இருங்க. கிளம்பிட்டியா ஐயா? கிளம்பிட்டியா வேலைக்கு? ஆமா, அவளை எங்க கூட்டிட்டு போற? அதுவாமா, இன்னைக்கு நீ சொல்லிட்டு இருக்க சொல்லி ஒரே ஆடம் வீட்டுல. சரி, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, போயிட்டு வரேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. அதான் கோயில கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டு அப்படியே விட்டுட்டு நான் கிளம்பலான்னு பாக்குறேம்மா. சரி, போயிட்டு வரவாங்க. கோயிலுக்கு தானே கேக்குற, கூட்டிட்டு போயிட்டு வர்றதுக்கு என்ன? சரிடா, கூட்டிட்டு போயிட்டு வாடா, போட. அப்புறம்டா தம்பி, அண்ணனுக்கு போன ஈன போட்டியா? வரவும் இல்லை, எட்டி பார்க்கவும் இல்லை. போன எப்பவாத அடிப்பேன், அதையும் அடிக்க காணா. வருஷத்துக்கு 2 தடவை வருவேன், தீபாவளி பொங்கலுக்கு. இந்த வருஷம் தீபாவளிக்கு வரலையப்பு. போன போட்டு வருஷத்துல 1 தடவை 2 தடவை அண்ணன் தம்பி உங்களை சேர்த்து வச்சு நான் பார்க்க முடியுது. இந்த பெத்த வயிறு பத்திக்கிட்டே வருது. என்ன பண்ணி தொலைய? அண்ணனுக்கு ஒரு போன் அடிச்சு பொங்கலுக்கு வர சொல்லிடுறய்யா. ஐயோ அத்தை, இப்பதான் கொஞ்சம் பேன வரப்போதும் சந்தோஷமா இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் அழுகிறீங்களே இப்படி? அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. எப்படியாவது அந்த அக்கா கிட்ட போன போய் அப்படி இப்படி சொல்லி அடிச்சாது உங்களுக்கு வர வச்சு உங்க மனசை பாலாபிஷேகம் மாதிரி பால் பொங்குற மாதிரி பொங்கலுக்கு நான் பொங்க வச்சு போடுறேன். கவலைப்படாம இருங்க. சரிப்பா சரிப்பா, சரி கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க, போயிட்டு வாங்க. தம்பிக்கு அப்புறம் வேலைக்கு நேரமாவுதான், போயிட்டு வாங்க போங்க. தம்பி, பைக்ல பார்த்து பத்திரம், அவ பேசாம டங்கடங்கன்னு ஏறி உட்காருவா. ஆம்பளை பைய கணக்கா மெதுவா மேடு தாவு பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது, இந்த வண்ணமயிலாத நாள் நினையது போல பூச்சூடுது, குத்தால குளுமையும் கூடி வருது, சந்தோஷம் நினைப்பது கோடி வருது, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட. இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது. நெட்டு என்ன பழக்கம் இது? வண்டி வரும்போது இடுப்ப கை வச்சுலாம் இது பண்றது? போங்க ப்ரோஸ், ரொம்ப தான் பண்றீங்க நீங்க. அப்புறம் என்ன, ஒரு நாள் லீவ் போட போட மாட்டேங்கிறீங்க. கம்பெனி ஆபீஸே கட்டிட்டு அழுகுறீங்க. இங்க பாருங்க ப்ரோஸ், முதல்ல குடும்பம், அப்பதான் ஆபீஸ் வேலைக்கு எல்லாம் சரியா? வேலைக்கு உண்மையா இருக்க வேண்டியது. அப்படியே விசுவாசமா கம்பெனிக்கே உயிரா கிடந்தா அப்புறம் என்னதான் அர்த்தம்? ஐயோ, முக்கியமான வேலை நெட்டுமா, அதுவும் வருஷம் கடைசி இல்ல, அதனாலதான் இதை முடிச்சு கொடுத்தா அப்புறம் 1 வாரம் ஃப்ரீயா உன் கூட தான் இருக்க போறேன். சரி புருஷ், ஓகே. அப்போ ஓகே. ஆமா, இந்த நியூ இயர்க்கு கிஃப்ட் அப்படி எதுவும் கொடுப்பாங்களே, அப்படி எதுவும் எனக்கு என்ன வாங்கிட்டு வர போறிய? அப்படி என்ன கிஃப்ட்? என்ன வேணும் உனக்கு? ஸ்வீட் எதுவும் வேணுமா? ஸ்வீட்டா? வேணாம். அப்புறம் என்ன, நீ என்ன வேற யூஸ் பண்ணுவ? வாட்ச் யூஸ் பண்ணுவ, ஷூ யூஸ் பண்ணுவ, அந்த மாதிரி ஏதாச்சும்? வேண்டாம். பிரியாணி, சிக்கன் லாலிபாப், அந்த மாதிரி ஏதாவது? வேண்டாம். ஐயோ நெட்டுமா, அப்போ உனக்கு என்னதான் ஆசையா இருக்கு? என்ன வேணும்னு கேளு, நீ என்ன ஆசைப்படுற கேளு, அதை வாங்கி தரேன். புருஷ் யோ, எனக்கு நாய்க்குட்டி வாங்கி வளர்க்கணும் போல இருக்கியா? எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது நானும் நாயும் பிரிஞ்சே இருக்க மாட்டோம் தெரியுமா? என்னைய சுத்தி அது வரும், அதை சுத்தி நான் வருவேன் தெரியுமா? அப்படி எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா நானும் நாயும் பாசத்தை காமிச்சு இருந்தோம். இங்க வந்து அதே ஞாபகம் கொஞ்ச நாள் இருந்துச்சு, அப்புறம் அப்படியே நாள் போக்குல மறந்து போச்சு. எனக்கு நாய் வளர்க்கணும்னு ஆசை. நெட்டு நாய்க்குட்டி தானே, அதுக்கு என்ன வாங்கி தந்துட்டா போச்சு. ஐ, புருஷனா புருஷன் உம்மாயா. போவோமா ஊர்கோலம் பூலோகம் என்றென்றும் போகும் அது போனும். ஊர்வலம்லாம் போக முடியாது நெட்டு, ஆபீஸ்க்கு நேரமாச்சு, கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போற வழியை பாரு போ. யோ புருஷ், உனக்கு உமா அம்மான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். யா சும்மா இந்த வயக்காட்டுல நல்லா பயிர் ஈரமா இருக்குது, அதை பார்த்தோம்னா அதை பாட்டு வேலை வந்துச்சு. இவ்வளவு கூட்டிட்டு ஊர்ல அவனுங்க சுத்தினாலும் போயா, கோயிலுக்கே போயா நீ. இப்படியா ஒரு பொம்பளை தலைய வச்சுக்கிட்டு இருப்ப? ஏன் சின்ன இத்திர சொல்லிட்டு பேனை பார்த்து விடக்கூடாது? பேனை பார்த்து விடுங்கன்னு சொன்னா பேச பார்த்து விடுறாங்க. சொடக்குன்னு ஆய புளுத்து பையில கிடக்குது. என்ன பொம்பளையா இருக்கிற? தலை எப்படியா போட்டிருப்ப? என்ன பண்றது? நீ அங்க பக்கத்துல இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்க நேரம் வைக்கிற நேரம் ஓடியாடின்னு சொல்லி தலையை கிண்டி விடுவ. நல்லா நானும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் வீட்டு கிளம்பிட்ட சொன்னா ஏதாவது ஒரு ஜோட சொல்லி கொடுத்தா, இந்த விரல் வலிக்குதுங்கிறது, கை வலிக்குதுங்கிறது, கண்ணு தெரியலைங்கிறது, மங்களா தெரியுதுங்கிறது. அதனாலயே அதுக்கு போறது இல்லக்கா. என்ன பண்ண சொல்ற நீ? சொல்லு.
முடியல அடர்த்தியா இருக்கல முடியே அடர்த்தியா இருக்க எனக்கே இருக்கியா கையில இந்த வேற இதெல்லாம் எனக்கே வலிக்குது. ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க என்னைய விட்டுட்டு? காட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்ன தலை ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க? என்னவா இருக்கும்? போய் பாப்போம். வாடி நெட்டு மாடு, என்ன இப்படி நேரம் வர்றதுக்கு? உன்னையதே காணாம சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா. வா உட்கார் வா. நான் உட்கார்றதுக்கெல்லாம் இருக்கட்டும். என்னங்க ஏதோ தலை பின்ற போட்டிக்கிட்டு அழகி போட்டி எதுவும் நடக்குதா? ஏதோ பிராக்டிஸ் எதுவும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் எருமைக்கிட? ஆமா, நான் முத பரிசு, இந்த அக்கா ரெண்டாவது பரிசு. நாங்களே போட்டில கலந்துக்கிட்டு நாங்களே பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆளை முகர கடையும் பெரிய பேசுறதே. போட்டினா ஒரு 10 பேரா சுத்தி இருக்க மாட்டாங்க. நாங்க 2 பேர் தானே இருக்கிறோம். பேச பத்தியா டவுட் வருதா? டவுட் உன் முகர கடைக்கு உட்காருல வசாம. ஏன்டே வந்தவன அவளை திட்டிக்கிட்டு இருக்கவன்? உட்கார முடி நீ, உட்காரு. நெட்டு, நெட்டுமா, நீ என்னமா பின்னாடி தலை பின்னாடி நம்ம தொங்கிக்கிட்டு இருக்குது? என்னமா சிக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது குப்பை மாதிரி. அதை தட்டி விடுடி. இங்கறி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கற. பாத்து பல்லைகளை தட்டி போய் பாத்துக்க. உங்க தலையில இருந்தா அப்படியே பூ, எங்க தலையில இருந்தா குப்பையும். இது என் புருஷர் வாங்கி கொடுத்தது மல்லிகை பூ. எப்படி இருக்கு? ஆமாடியா, நீ வேற அப்படி அவன போட்டு கோவப்படுத்திட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கவன். முன்னாடி இருக்க பிள்ளை நம்ம நேரா இருக்கும்போது தான் சந்தோஷமா இருப்பான். பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பால. அவன் அது இருக்குது இது இருக்குது மப்பா இழுத்துக்கிட்டு இருக்கியா நீ? உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டே வனரோசானி. அப்படி சொல்லுங்க பத்தக்கா, என் செல்லா குட்டி கேட்டுக்க. பத்தக்கா சொல்லுங்க கேட்டுக்க. பெரிய மனுஷன் தெரியுமா எப்படி நடந்துக்கிறது? என்ன மாதிரி பச்சை பிள்ளை கணக்காவே தெரியறிய நீ வேற. ஆமா, முழுகாம இருக்கல்ல, அது வேற அப்பப்ப எனக்கு மறந்து போய் தொலைஞ்சிருதுக்கா. கேட்டிலக்கா? ஆமா, நம்ம கூட இருக்கும்போதே அவன் வந்து சந்தோஷமா இருக்கா. மத்த எங்க போகும்போது அவன் கஷ்டப்பட்டு தீரப்பட்டு துன்பப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அப்படியே இருக்காங்க. ஏக்கா, அவன் எங்க போனாலும் பல்ல காமிச்சுக்கிட்டு நக்கல் பண்ணி நயால் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காது. கேட்டில? சரி, உன்னை பார்க்கவே எனக்கு கடுப்பாகுது. இந்த வருஷத்துக்கு அப்புறம் உன் மூஞ்சிலே முடிக்க கூடாது நான் முடிவு பண்ணிருக்கேன். பச்சி, நான் எப்பவுமே சும்மா உன்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு போய் யார பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்க? பச்சி, அந்த வாய் சொல்றத வாயில குத்தி போய் எப்பலாம் சொன்னீனா? ஆமா, நான் நினைச்சாலும் இனி 2024 உங்க கூட பேச முடியாது. ஏன்னா நாளையில இருந்து 2025 நியூ இயர். விடை கூடு மனமே 2024 போகிறது. வழிவிடு உயிரே 2025 வருகிறது. ஏய், நியூ இயர் நீங்களா பொம்பளை தானே, குடும்ப பொம்பளை தானே? வீட்டுல வேலை வெட்டி எதுவும் இல்லையோ? கிளீனிங் சுத்தம் கித்தம் அப்படி இப்படின்னு பண்ணுவீனே. சும்மா வெட்டி தினமா வந்து உட்காந்து பேசிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கியே. மொக்க காமெடி அடிச்சேன் வை. மூஞ்சிய பாரு, ஒரு காமெடி பண்றாங்களே காமெடி. 2024 பேச மாட்டா 25 பேசுறாங்க. யாருக்கு வேலை இல்ல? யாருக்கு வேலை இல்ல? பொம்பளை வேலை இல்ல. நல்ல நாள் பெரிய நாள் வந்துச்சுன்னா கூட்டம் அல்லவும் பெருக்கவும் துடைக்கவும் அலசவும் அதுவும் இதுவும் அலசுறத துவைக்கவும் மடிக்கவும் 7 வேலை 72 வேலை இருந்துகிட்டு இருக்குது. அதோட அந்த நல்ல நாள் வந்துடும். அதெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுல சமைச்சு போட்டுட்டு அப்பாடான்னு விட்டத்தை பார்த்து 2 நம்மளும் வாயில அள்ளி போட்டு விட்டத்தை பார்த்து படுத்தோம் வை. ஏன் வீட்டுல இருக்குது இல்ல கை குழந்தைய மாதிரி காய்ச்சிக்கிட்டு ஏன் கத்த காண்பிடுதுங்க. நானே அப்பாடான்னு பெருமிச்சு விட்டுக்கிட்டு இப்பதான் இருக்கிறேன். நீ வேற பொம்பளை வேலை இல்லையா? வேலை இல்ல. ஆமா, அப்ப நீ பொம்பளை இல்லையா? எங்களை மட்டும் சொல்ற நீ? அப்பாடா, சொல்லும் போதே இம்புட்டு மூச்சு வாங்குது. பிள்ளைகளை கைப்பிள்ளைய வச்சு பாரு, நீ பெத்து பாரு. அப்புறம் தெரியும் என்னோட நிலைமையெல்லாம் உனக்கு என்னன்னு தெரியும். தனியா இருந்து 2 பிள்ளைலாம் வளர்த்தினா தெரியும். ஆனா சொல்லுவியா வீட்டுல உங்க மாமியார் இருக்கேன்னு. மாமியார் இப்படி ரவுண்ட் அடிக்கிறதுக்கு அதுக்கு நேரம் பத்ததுல தெரியுமா? பிடிச்சதோ பிடிக்கலையே 2 வாயில் லவக்கல அள்ளி போட போவோம். அப்புறம் கக்கா போகும் முச்சா போகும். அதோட அந்த சாப்பாடு கைகள் திருத்து போறோமா, அந்த சாப்பாடு வெறுத்து போயிடும். அப்பா, இப்ப ஆது வீட்டுல உள்ளவங்க வேலை பாக்கணுமே சொல்லிவிட்டு அவங்கள வேலை விட்டு நீங்க பத்தக்காவை கூட்டிட்டு ஓரமா வந்து ஒதுங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். போதுமா ஆன்சர் போதுமா கேட்டதுக்கு? அதுக்கு யாடி இப்படி பத்திரக்காரி மாதிரி பேசுற? இப்படி வேலை பாக்குறீங்களோ? உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிடு ஆத்தா. நான் இப்பதானே பிகினிங்ல இருக்கேன், பிகினஸ். அதனால இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். அதனால இப்படி வேலை இருக்கணும் தெரியாம போச்சுடி. சிங்க பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீப்பதற்கே தருகிறே உன்னை. ஏய், அந்த பாடல பாடல சிரிப்புல என்ன நத்தியோ பேசி கொட்டி புட்டாமா, ஆனந்தத்தை தீட்டு புட்டாமா. என்ன பண்றது? நம்ம நிலைமை மட்டுமா அப்படி? பண்ணா பிறந்த எல்லாருக்கும் அப்படித்தான். ஆம்பளைங்க வேலை பாக்குறாங்க, அவங்க வீட்டுக்காக உழைக்கிறாங்க. என்ன பண்றது? சேர்ந்துதான் ஓடணும் உழைக்கணும். என்ன பண்றது? பொம்பளை பிள்ளைன்னு அப்படித்தான். ஒரு வயசு வரைக்கும் தான் எல்லாம். அப்புறம் ஆசைப்படுறத திங்க முடியுமா வைக்க முடியுமா? நேரம் கட்ட நேரம் இல்லாம தான் தெரியற மாதிரி இருக்குது வேலை வெட்டின்னு. சரிதான், அது என்ன உனக்கு மட்டுமா? எல்லாருக்கும் தாமா. நேரம் ஆகுது போக மாடியே. அனரசா, எப்படி நேரம் ஆகி போச்சு? அத்தா வீட்டுல போட்டபடி அப்படியே கிடந்துச்சு. அப்படியே போட்டு வந்து நாரி போய் கிடக்கு. அப்ப மாமா வேற வந்து பறக்கிறது சத்தப்படுவாங்க. எம்பிட்டு நேரம் அம்மா இப்படி உட்காந்து விட்டு வத்தியல. அக்கோ, நீ வேறக்கா போட்டது போட்ட வடிக்கிறதுனா அடுத்து ஆரம்பிச்சிட போறா. தம்பு கட்டி பேச ஆரம்பிச்சிட போறா. செத்த நேரம் ரெஸ்ட் எடுத்தாலும் ஆத்திரே
வச்சிருச்சு அப்படி இப்படி ஆரம்பிச்சிருவாக்கா. அதுக்கு இன்னைக்கு உனக்கு ரெஸ்ட்டுக்கா, இன்னைக்கு லீவுக்கா. நீ போய் நீ சோறாக்க வேணாம், குழம்பு வைக்க வேணாம். புத்தாண்டுக்காக புறக்க வைக்க தர போறேன், சரியா? அதனால நீங்க 2 பேரும் ஃப்ரீயா ரெஸ்ட் எடுங்க. நெசமா வடி சொல்றேன். புத்தாண்டுக்கு பாடா இதர போறியா? அப்ப கிளம்பு. ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கனே? நேரா ஆகுதுல. அந்த கமல் மசில வாங்கி தரியா? கமல் மசில. இப்படி வேலை வெட்டியை பார்த்து இடுப்போடிய வேலை பார்த்து நொடிச்சு போய் உட்காந்துருக்க உங்களுக்கு புரோட்டாவும் சால்னா வாங்கி கொடுக்கறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி தான். எந்த கடைக்கு போகணும், எத்தனை வேணாலும் திங்கன்னு திருடி மாடி போலாம். எந்த அதுக்குள்ள யார் மணி அடிக்கிறதுங்கிட்டு யாரு போனு? நெட்டு 1 மினிட் வெயிட் பண்ணு. ஒரு போனை மட்டும் பேசிட்டு ஓடியாந்துறேன். ஹலோ மீனா, அப்படியே அத்தை இருந்தா குடு போனே. அத்தையோ என்ன வேலையெல்லாம் சொன்ன வரைக்கும் நடக்குதா வீட்டுல? உங்க மையம் என்ன செய்யறப்பல? சரி வெரி குட் அப்படித்தான் இருக்கணும் மாமியார்னா, சரியா? அந்த துணியை துவைக்க சொன்னே, உங்க மையம் துவைச்சாப்லையா? சூப்பர் பாத்திரத்தை நீங்க கழுவிட்டீங்களா? வெல்டன். சரி மீனா அப்படியே பாத்துக்க சொல்லுங்க. இந்த அவள்தான் சாப்பிட்டுட்டு ஓடியாந்துறேன். அப்ப ஓகேவா? ஒருவேளை எதுவும் பிசுறு தட்டாம நீ சொன்ன வரைக்கும் நீட்டா இருக்கணும். சொன்ன ரூட்ல லைனா ஒழுங்கா போகணும், சரியா? ஓகே சரி வச்சிரவா? சரி வைங்க. நெட்டு அப்ப என்ன வாயை பாத்துக்கிட்டு இருக்கேன். வாய்க்குல கொசு கிசு எதுவும் போய் தொலைஞ்சிர போது வாயை மூடு. அக்கா போமா எந்திரிங்க. எங்க போகணும் மேடம்? அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் பெருமூச்சு விடுற அளவுக்கு பேசி போட்டு அதை பண்றேன் இதை பண்றேன் உருள்றேன் வைக்கிறேன் மேல பாக்குறேன்னு சொல்லி பேசி போட்டு இப்ப உருட்டி மிரட்டி வீட்டுல உள்ள புருஷனையும் மாமியாவை பாவம் வயசான பொம்பளையும் வேலை பக்கம் விட்டுவிட்டு வாய்ச்சவடாலே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ இதுல வேற ஓட்டிக்கிட்டு இதுல வேற கிளம்புவாங்க ஹோட்டலுக்கு. அது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் என்னை மட்டும் யோசிக்கிற அளவுக்கு நான் ஒரு சுயநலவாதி இல்ல. நான் ஒரு பொதுநலவாதி. நான் என்னை மட்டும் சொல்லி எக்ஸாம்பிள் எடுத்துக்கன்னு நான் பெண்களுக்காக தப்பு கட்டி பேசிக்கிட்டு இருந்தா நீ என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்க? மொத்த கணக்குல தான் எடுத்துக்கறணும். அது எப்படி 1% மட்டும் எடுத்துக்கிறீங்க என்ன? என்ன மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க ஒரு சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க. இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க 9% எடுத்துக்கறணுமா இல்லையா? அதுதான் கணக்குல செல்லுபடியாகும். இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் பெண்கள் தான் அவங்களுக்கு இது பேசுறது. வா கிளம்பு. வச்சுக்கிறேன்டி, நேரம் வரும்ல அப்போ உன்னைய பாத்துக்கிறேன். இப்ப மட்டும் வரலன்னு விட்டுறா போறேன். வாயில இருந்து என் மாத்த வந்துருச்சுல, அப்ப நான் தான் பொறுப்பு. சொல்லி பிடிச்ச ஊரை ஃபுல்லா டம்பர் அடிச்சுட்டு வந்துருவேன். வா வந்து தொலை, எந்திரி வா. அன்பான நெட்டு வந்தா பசியார போகிறேன். இந்த இன்பமான ரோசா பெற்ற மகராச எலிசபெத் ராணி நான் தானே. நாயே சீச்சா தாயே வந்தாள், நிறைய பொருட்ட வாங்கி தந்தாள். ஏய் வா. பேசாம நம்மளும் உட்காந்து பேன பாத்துருக்கலாமோ? ஏ மனோசா, அது அன்பான நெட்டு வந்தால் அன்பான தப்புல அன்பான நெட்டு வந்தால் குந்தாணி நானாகிறேன் அப்படி பாடிக்கல. ஏச்சா எப்படிலாம் தலையில ஏமாத்தி கட்டுறானுங்க. சொல்லிக்க பாருங்க. அன்னதானம் போற மகா பிரபு குந்தாணி தானே சொல்றேன். சொல்லிக்க அப்படி வாடி. வர்றேன், போய் தொலை. வேற வழி வாய்னாலே நான் கெட்டு திரிகிறேன். என்ன பண்ணி தொலைய?